ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த 2.5 ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ சனி பெயர்வாக போகிறார். ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும், ஒரு 10% உட்பட்டதாக இருந்தாலும், சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான். 2.25 ஆண்டிலிருந்து அதிகபட்சம் 3 வருடம் வரை, அதாவது நம்ம ஏறத்தாழ 2.5 ஆண்டுன்னு சொல்கிறோம். ஒரு ராசியில் இருப்பார். ஒரு ராசியில் அவர் 2.5 ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம், கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார். அந்த கும்ப ராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெற இருக்கின்றார். அவ்வாறாக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட 2027 ஜூலை மாதம் வரைக்கும், ஜூன் ஜூலை வரைக்கும், அடுத்த ஒரு 2 வருடம் 3 மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலை பெற இருக்கின்றார். அங்கே அவர் வக்ரம் அடைவார். அது பிறகு, ஆனால் அடுத்த 2.25 ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார். அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சி ஆகின்றார் என்று கேட்டால் 2025 இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய 29ஆம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெறுகின்றார். இவ்வாறாக பெயர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு, அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு, இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு, எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம். தொடர்ந்து வாருங்கள். ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சனியின் பெயர்ச்சி அப்படி யோகத்தை கொடுத்துருமா, இல்லை இந்த மாதிரி பெரிய நன்மைகளை பெற்று தந்துருமான்னா உண்மையை சொல்லணும்னா அப்படி இல்லை. ஆனாலும் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சனி பயிற்சி. ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றீங்க. அந்த விதத்தில் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரவேற்கத்தக்க சனி பயிற்சி அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல என்னென்னலாம் அமைப்புகளில் நீங்கள் ஏற்றம் பெறுவீங்க அப்படிங்கிறத விட எந்த அமைப்புகளுமே முழுமையாக பிரச்சனை தீராதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா அடுத்து அதே பிளேஸுக்கு ராகு கேதுக்கள் உள்ளே வராங்க. அது நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட்டாக இருக்க தான் செய்யும். ஆனாலும் அளவு குறையும். நோய் தொந்தரவு கம்ப்ளீட்டாக 0 ஆகாது, ஆனால் வீரியம் குறைஞ்சிரும். இருந்து வந்த நெருக்கடிகள் கம்ப்ளீட்டாக 0 ஆகாது, ஆனால் பரவாயில்லப்பா, முன்னுக்கு இப்போ பரவாயில்லப்பா, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற அளவுக்கு வீரியம் குறையும். அந்த வீரியம் குறைகிற ஒரு செயல் இந்த சனி பெயர்வின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க, நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம். அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் முதல் அமைப்பாக திருமணம்னு ட்ரை பண்ணி அழுத்து போயிருப்பீங்க நிறைய பேருக்கு. ஏன்னா திருமண அமைப்புகள் கைகூடி வந்திருக்காது. அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வருகிற ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் புத்திரபாக்கிய அமைப்புகளில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள், நெருக்கடிகள், கொஞ்சம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூவாக இருந்தது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் இப்போ வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் மெடிக்கல் பாருங்கள், புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்புகளில் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, கணவன் மனைவி கிட்ட பல பேருக்கு இந்த வக்கீல் ஃபீஸே சரியாக போயிருக்கும். அந்த அளவுக்கு கேசஸ்லாம் ஓடி இருந்திருக்கும். ஆக அன்பு நண்பர்களே, அந்த மாதிரியான வழக்கு தொந்தரவுகளிலிருந்து, கணவன் மனைவி பிரிவுகளிலிருந்து ஒன்று பிரிஞ்சு போய் அடுத்தடுத்து திருமணத்தை நோக்கி ஓவர் ஆயிரும் இல்லையா, மீண்டும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வழி கிடச்சிரும். அந்த விதத்தில் எனதருமை ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு வழி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு. அந்த மாதிரியோட ஒரு சிறப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் இந்த தேவையில்லாமல் இருந்துக்கிட்டு வந்த பயம், அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, இந்த அட்டமத்து சனி போயிட்டு இருக்க சொல்ல இந்த நெருக்கடிகள், இந்த பயங்கள்லாம் மனதை சூழ்ந்திருக்கும். அதெல்லாம் இப்போ படிப்படியாக அளவு குறைகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்கள், இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு விஷயம் தொட்டாலும் ஒரு 2-3 வருஷமாகவே எதுலேயுமே பெருசாக ஏற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூமெண்ட் உறுதியாக கிடைக்கும். கவலைப்படுறதுக்கான அமைப்பு இல்லை, கவலை வேண்டாம். சரிங்களா? அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்னெல்லாம் விஷயங்களில் நீங்கள் பெருசாக இப்படி வரணும் அப்படி வரணும்னு எதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த முயற்சிகளை நோக்கி பயணப்படுறதுக்கான தடைகள் அனைத்தும் விலகும்.
எல்லாம் விலகும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இதுக்கு முன்பு உங்கள் மீது போடப்பட்ட பழிகள், பிரச்சனைகள், அவமானங்கள், குறிப்பாக அந்த லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை கோச்சார பலன்கள். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க, பின்னடைவான ஒரு போக்கில் தான், ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு போக்கில் தான் இருந்ததுங்க. அது தொழிலானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, பொருளாதாரமானாலும் சரி, ஆரோக்கியமானாலும் சரி, எதுவாக இருந்தாலும். ஆனால் இப்போ அதிலிருந்து எல்லாம் படிப்படியாக மீண்டும் வெளியில் வருவீங்க. ஹெல்த் தொந்தரவு, வீரியம் குறையும். கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுருங்க. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் சரியான வேலை வாய்ப்பே இருந்திருக்காது. ஒன்று வேலை இருந்ததுன்னா கடுமையான மன அழுத்தத்தோடு நகர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. இப்போது ஒரு மாற்றம் நல்லபடியாக இருக்கும். ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி வேலை கிடைக்கும். ஆனால் அது சூப்பராக போகும் அப்படிலாம் நான் சொல்லலை. ஓகே, பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்ட எல்லா விஷயங்களும் சக்ஸஸ்ன்னு நான் சொல்லலை. ஆனால் பெரிய நட்டத்தை தராது. உங்கள் சுயஜாதக அமைப்பு நல்லா இருந்ததுன்னா வெற்றியை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க. சரிங்களா? அதில் ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. உயர்கல்வி சார்ந்து இருந்து வந்த தடைகள் விலகும். வெளியூர் உயர்கல்விக்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சில முன்னெடுப்புகள் தற்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக விளங்கி அது பூர்வீகத்திலேருந்து சில நல்ல செய்திகளை பெற்று வந்து கொடுக்கும். கவலைப்படுறதுக்கான அமைப்பு கிடையாது. சரிங்களா? ஆக இந்த எல்லா விஷயமே உங்களுக்கு நன்மை. இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் வேலையில் அடைகிறதுக்கு நன்மை. ப்ரமோஷன் தடையாக இருந்தவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். எங்கே கவனமாக இருக்கணும்? 3 இடம் தான். ஒன்று, உயர்கல்வி சீட்டு கிடச்சிரும், அது வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பாடப்பட்டு வாங்கிடுவீங்க. கல்வியில் கொஞ்சம் மந்தமடையாமல் பார்த்துக்கிடணும். அது ரொம்ப முக்கியம். 2வது, இந்த காலகட்டம் சகோதர உறவுகளோடு கொஞ்சம் அந்த பிணக்குகள், பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போது அது பூர்வீக சொத்தால் வரலாம், அல்லது வேறு ஏதேனும் ரீசனால் வரலாம். அதனால் இந்த சகோதர உறவுகளோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன ஒரு சிறப்பு அம்சம் கவனமாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தகப்பனார் மற்றும் தகப்பனார் சார்ந்த விஷயங்கள், அதாவது தகப்பனாரின் ஆரோக்கியம் அல்லது தகப்பனாருடைய கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான அமைப்புகளில் இது பலமாக இருக்குங்க. ஸோ தகப்பனாருடைய ஏதேனும் பிரச்சனைகள் வரும்போது அதை பெருசுபடுத்தாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்டிடுங்க. தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அது அவங்களுக்கு நன்மையும் கூட. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்கள் பெயரை கெடுத்திருப்பீங்க கடந்த காலங்களில். அது இப்போ பெருசாக ஓஹோன்னு வளர்ந்துடாது. ஆனால் அதை நீங்கள் போராடி சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த போராட்டங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ தகப்பனாரினுடைய உடல்நிலை, சகோதர உறவுகளோடு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. எந்த தகவலை யாருக்கு ஸ்ப்ரெட் பண்ணாலும் அது சரியான தகவலா இல்லையாங்கிறத மட்டும் 1க்கு 2 முறை யோசித்து அதன் பிறகு அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது. பார்த்து நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். கவனம் தேவை. சில இடங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு, சில இடங்களில் அதை நம்ம எதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் நகர்ந்துக்கிறது மிக மிக நல்லது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.